அதாவது கொல்லிமலையில் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி என்று சொல்லுவோம் நண்பர்களே. அதற்குண்டான பாதை எப்படி இருக்கும் என்று தெரியும். ஆனால் அதுவும் கொஞ்சம் ஆபத்தான பாதை என்று சொல்வார்கள். 1000 படிக்கட்டுகள் உள்ளது. கீழே இறங்கி விடலாம், ஆனால் மேலே ஏறுவது மிகவும் கடினம் என்று சொல்வார்கள். கொல்லிமலைக்கு வந்த நண்பர்கள் அனைவரும் அதை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். இதுவும் படிக்கட்டுகள் எல்லாம் மலைக்கு மிகவும் பெயர்ந்து போய் நடப்பதற்கு மிகவும் கொஞ்சம் சிரமமாகத்தான் உள்ளது நண்பர்களே. இவர்களெல்லாம் காலையில் நேரமே வந்தவர்கள் குளித்து விட்டு திரும்புகிறார்கள் நண்பர்களே. நாங்கள் அருவியின் மிக அருகாமைக்கு வந்துவிட்டோம் நண்பர்களே. உங்களுக்கு அந்த அருவியின் சத்தம் கேட்கும் என்று நினைக்கிறேன். நண்பர்கள் அவசியம் வாருங்கள். மிகவும் அட்வென்ச்சரிசமாகத்தான் இருக்கிறது. மணி இப்பொழுது 12:30. ஆனால் நாங்கள் ரூமிலிருந்து கிளம்பும் பொழுதே 10 மணி சுமார் ஆகிவிட்டது. எங்களுக்கு இவ்வளவு சிரமம் என்று தெரியாது. இல்லாவிட்டால் 8 மணிக்கெல்லாம் கிளம்பியிருப்போம். நண்பர்களுக்கு அருவியின் ஒரு தூரத்து பார்வையை காண்பிக்கிறேன் நண்பர்களே. பார்த்து மகிழுங்கள். இதோ இன்னும் நாங்கள் கீழே செல்ல வேண்டும் நண்பர்களே. அருவி விழுவது உங்களுக்கு தெரியும் என்று நம்புகிறேன். இதை கொஞ்சம் ஜூம் செய்கிறேன், பாருங்கள் நண்பர்களே. ஆனால் பெரிய சிரமம் இல்லை. நாம் சந்தோஷமாக எதையும் ஏற்றுக்கொண்டால் நமக்கு எல்லாமே ஆனந்தம் தானே. நாம் விருப்பப்பட்டு இந்த மாதிரியான இடங்களுக்கு செல்லும் பொழுது ஒரு மண்புழு செல்லும் வழியில் எவ்வளவு நீளமாக உள்ளது என்று பாருங்கள் நண்பர்களே. இது ஒரு பெரிய மண்புழு. இன்னமும் நன்றாக பராமரிப்பு செய்திருக்கலாம். எல்லா அரசாங்கமும் ஒன்று போலத்தான் இருக்கிறது நண்பர்களே. இதில் கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் என்று எதை சொல்வது, எல்லாம் இக்கரைக்கு அக்கறை பச்சை தான் நண்பர்களே. ப்ரோ, நீங்களே எத்தனை மணிக்கு வந்தீங்க? பிரதர் நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தீங்க? எத்தனை மணிக்கு காலையில் எத்தனை மணிக்கு வந்தீங்க? தமிழ் இங்கிலீஷ். மார்னிங். அட் வாட் டைம் யூ கேம் ஹியர்? 1 hour. 1 hour back. No crowd, huh? No crowd. Okay. You are from Karnataka? Hyderabad. Telugu.
அருவியின் கீழ் பகுதிக்கு வந்து விட்டோம் நண்பர்களே. இதுதான் நண்பர்களே நமது குற்றாலத்தில் ஒரு பகுதியில், மெயின் அருவியில் ஒரு பகுதியில் விழுவது போல் நீர் விழுகிறது. நமது குற்றாலத்தை ஒப்பிடுகையில் இது ஒரு 10% 15% என்று சொல்லலாம் நண்பர்களே. சரி நண்பர்களே, நான் குளித்துவிட்டு பிறகு உங்களை தொடர்பு கொள்கிறேன் நண்பர்களே.